ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருவிழாவுக்கு வந்தாச்சு. ஒரு வாரமாக திருவிழா நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இன்றைக்கி வந்து முளைப்பாரி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால் முளைப்பாரி வந்து பிள்ளையார் கோயிலேருந்து அம்மன் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. பிள்ளையார் கோயிலுக்கு சும்மா ரெடியாக இருந்துட்டேன். கலையரசி அவ்வளோ தூரம் நடந்து வர முடியாதனால நேராக அம்மன் கோயிலுக்கு நான் வந்துடுறேன்னு சொல்லிடுச்சு. நான் வீடியோ எடுக்கிறதுக்காக பிள்ளையார் கோயிலுக்கு வந்தாச்சு. முளைப்பாரி எடுத்து வெளியில் வச்சுட்டாங்க. அழகாக எல்லோரும் கும்மி பாட்டு சுற்றி லேடிஸ் பூரா ஒரே கலரில் சாரீங்க, ஒரே மாதிரி சாரீ கட்டி நல்லா சூப்பராக கும்மி பாட்டு போட்டாங்க. பிறகு செம்மையாக இருந்துச்சு. நேரம் தான் ரொம்ப இருட்டாயிடுச்சு, 6:30 மணி ஆயிடுச்சு. அதனால் வெயில் போயிட்டு கொஞ்சம் இருட்டு வந்துருச்சு. லைட்டு வெளிச்சத்தில் எல்லாம் கும்மி பாட்டு பாடி எடுத்துகிட்டு வந்தால் சில பேருக்கெல்லாம் சாமி வந்து பயங்கரமாக அம்மன் அருள் வந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதோடு அப்படியே முளைப்பாரி எடுத்துகிட்டு அப்படியே மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு. மெயின் ரோட்டுக்கு வந்து கோயிலுக்கு வந்தாச்சு. நம்ம பாளையத்து மாரியம்மா பாருங்கள். பாளையத்தை மட்டும் இல்லைங்க, சுத்துப்பட்டு 8 பட்டி ஈம்பாங்களா, எல்லா கிராமத்தையும் அவள் தான் காவத்து பண்ணிக்கிட்டு இருக்கா. சுத்துப்பட்டியில் இருக்கிற எல்லாருமே இந்த திருவிழா கொஞ்சம் நாங்களாம் சூப்பராக சிறப்பாக செஞ்சாச்சு. முளைப்பாரியை கொண்டு வச்சாச்சு. நாளைக்கு தான் பால் குடம். முளைப்பாரி கொண்டு வச்சுட்டு எல்லாம் டயர்டாக இருப்பாங்கன்னு எல்லாருக்கும் பொங்கல் பிரசாதம், இந்த பிரிஞ்சி சாதம்லாம் கொடுத்தாங்க. எல்லோரும் குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டு தான் கலையை சேர்ந்த பக்கம் சாப்பிட்டு இருக்குது. நானும் சாப்பிட்டாச்சு. நாளைக்கு பால் குடத்தில் பார்க்கலாம்.